ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. Until that is yours, it is not yours. And something which is yours, தண்டிக்கணும்னா அத்தனை பேர் தண்டிக்கணும். வாயிலே வெடிகுண்டு வைக்கிற அளவுக்குலாம் கோவம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீ காயப்படுறதால நீ தான் பாவம் பண்ணவன், அவங்களாம் புண்ணியம், அப்படிலாம் இல்லை. புதுவை பள்ளி வகுப்பில் +1 மாணவனுக்கு கத்தி குத்து 6 நாட்டு வெடிகுண்டுகள் சிக்கியதால் பரபரப்பு. மாணவர்களின் கோஷ்டி, வகுப்பறையில் கத்தியுடன் பாய்ச்சல். யூடியூபை பார்த்து தயாரித்தார். இந்த ஹெட்லைன்ஸ். இந்த ஃபேக் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி பொண்ணுங்களாம் பசங்க மாதிரியோ பசங்களாம் பொண்ணுங்க மாதிரியோ வச்சு உங்கள் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை டெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் கிரியேட் பண்ணி, இல்லை ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 பேர் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்துறது, 5 பேர் முன்னாடி பொண்ணு மாதிரி சேட் பண்ணால் அவன் பொண்ணுகிட்ட தான் பேசுவான், அவன் ஆம்பளைக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவான். ஆமாம், அப்படி தான் பேசுவான், ஃப்ளர்ட் தான் பண்ணுவான். இப்போ அதை பார்த்துட்டு உடனே ஒரு வாரம் கழிச்சு நான் தாண்டா ஹே அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணியிருக்கான், அவன் கத்தி எடுத்துன்னு வந்து குத்திட்டு இருக்கிறான் பையனை. அது மட்டும் இல்லாத எவ்வளோ அவனுக்கு ஆத்திரம் வந்திருந்தா யூடியூப்பை பார்த்து சென்னையில் வந்து வெடி மருந்துலாம் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து வெடிகுண்டு வேற செஞ்சுருக்கிறான். நாட்டு வெடி மருந்து, ஹேண்ட்மேட். உஷாரா இருங்கடா. நீ அடுத்தவனை கிண்டல்லாம் பண்ணால் முன்னாடிலாம் போய் அம்மா கிட்ட சொல்லி ஓனானதுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அவனே வெடிகுண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறான் சில பேர். அவனும் ஜெயிலுக்கு போய்டுவான். அது வேற விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணல. நான் எதுக்கு சொல்கிறேன், எதுக்கு மற்றவனை நோண்டி பார்க்குறேன்னு நான் கேட்குறேன். எதுக்கு இப்படி அடுத்தவனை காயப்படுத்துகிற? ஏன் வந்து அடுத்தவனை ஹர்ட் பண்ணுற, உருவ கேலி பண்ணுறது, அவனை கிண்டல் பண்ணுறது, அவனை வந்து மன நொந்துக்கு வைக்கிறது? நீ ஏதோ இந்த படைப்பில் நல்லா பிறந்துட்டுன்றதால பிறக்காதவனை ஏன்டா காயப்படுத்துகிற? அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவன் ஏதோ லவ் பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோன்னா உனக்கு என்ன? அவனை பிரிக்கணும்னு நினைக்கிறது, அவனை ஏமாற்றணும்னு நினைக்கிறது, அவன் பொருளை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அவன் பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. எதுக்குன்னு கேட்குறேன். முதல்ல அவங்க அப்பா அம்மாவோட பொண்ணு, நீ போய் கரெக்ட் பண்ணி என்ன போகுது? அவங்க அப்பா அம்மா விருப்பப்பட்டால் தான் எல்லாமே நடக்கும். லைஃப் அப்படி தான். என்னதான் உனக்கு நீ உசுரை குத்து லவ் பண்ணாலும் நாளைக்கு மண்டபத்தில் தனியாலாம் நிற்போம். அவங்க அம்மா அப்பா நோ சொல்லிட்டாங்கன்னா போய்டும் அந்த காலத்தில் பொண்ணுங்க. ஏன்னா பசங்களோட நிறைய பொண்ணுங்க விசுவாசமாக இருக்குது இப்போலாம் அம்மா அப்பாவுக்கு. நான் எங்கள் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு. அதனால தான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க வந்து அவங்க அம்மா அப்பா இன்னும் பேச்சை கேட்டுன்னு அந்த புருஷனை கொடுமை பண்ணுற காலம்லாம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்காது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி அந்த பொண்ணை ஓகே சொல்லிட்டு லவ் பண்ணுற வரைக்கும் போயிடுறீங்க. ஆனால் ஃபைனலாக அந்த பொண்ணு அவங்க சொல்கிறத முடிவு பண்ண போகுது. அப்போது எனக்கு பட்டா வாங்காத ஒரு இடத்த என் இடம் நினச்சி நான் வாழ்ந்துட்டு நாளைக்கு எவனாவது ஒருத்த கிண்டல் பண்ணானா போய் அவனை போய் கத்தி எடுத்து குத்துறது, அவன் மேலே கோவப்படுறதும் வேணான்றேன். நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. Until that is yours, it is not yours. And something which is yours, it is also not yours. Everyone has their own life. எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தான் அவங்கவுங்க சொந்தம். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். எதுக்கு இவ்வளோ டென்ஷனு? இப்போ சொல்கிறேன், உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கன்னா உடனே போய் இந்த மாதிரி தப்பான முடிவுகள்லாம் விபரீதங்கள்லாம் செய்யாதீங்க. பழி வாங்குறன்ற பேரில் மன்னிச்சு விடுப்பா, விட்டுரு. நம்ம மன்னிக்கிறதால அவங்க எப்போ தான் கற்றுப்பாங்க, விடு. வேலையை நம்ம பார்ப்போம். தண்டிக்கணும்னா அத்தனை பேர் தண்டிக்கணும். வாயிலே வெடிகுண்டு வைக்கிற அளவுக்குலாம் கோவம் இருக்குது. ஆனால் எதுக்கு மற்றவங்க மேலே வெடிகுண்டு வச்சு என்ன பண்ண போகிற? அந்த கோவத்தை வச்சு என்ன பண்ண போகிற? கோவத்தை வச்சு நீ தான் கஷ்டப்படணும். நாளைக்கு உன் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. விடு. கஷ்டமோ நஷ்டமோட அவனும் உன் ஃப்ரெண்டு தானே, அவனும் அண்ணன் தம்பி தானே, அவன் அக்கா தங்கச்சி தானே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எல்லாரும் மேலே அன்பு வை. அன்பு வச்சனா உன்னை யார் வம்பு பண்ணாலும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அன்போட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. ஸோ கீப் லவ்விங் எவ்ரிபடி. கீப் லவ்விங் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹர்ட் யூ. கீப் லவ்விங் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் யூ ஆல்சோ. நிறைய பேர் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் நல்லா ஒருத்தர்கிட்ட அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருப்பீங்க. திடீர்னு யாரையோ ஒருத்தர் போய் உங்கள் அண்ணன் தம்பி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அவர் அண்ணன் தம்பி அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அண்ணன் தம்பிங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது? நீ உண்மையாக இருந்தோம் இந்த கால சக்கரம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று பண்ணும். இதில் யாரும் கெட்டவங்களாம் இல்லை. இப்போ கூட்டு போயிட்டு ஒருத்தர் கூட்டு போகிறதால அவங்களும் கெட்டவங்கள நம்ம கெட்ட, இது காலத்தோட அனுபவம். எல்லாருக்கும் வேணும் அது. இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் வேணும். எல்லாருமே நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக்கணும்னா அவங்க கீழே வேணும், எழுந்துக்கணும். லைஃப் இருக்குல்ல, அப்படி தானே லைஃப். அப்பு டவுன் எல்லாமே சொல்லித்தரணும்ல. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும். நமக்கும் கிடைக்கும், எதிராளிக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தான்
இன்னைக்கு நீ காயப்படுறதால நீ தான் பாவம் பண்ணவன், அவங்களாம் புண்ணியம், அப்படிலாம் இல்லை. நீ உன்னோட லைஃப்பில் ஒரு பாவம்னா என்ன, பாடம் தான் பாவம். நீ பாவம் பண்ண மாதிரி ஒரு சூழலை உனக்கு ஏற்படுத்துதல், அது அங்கே பாடம் சொல்லி தருது. பாடத்தை கற்றுப்போம். யாரையுமே வஞ்சிக்காத, யாரையும் வார்த்தையால் காயப்படுத்தாத, யாரையும் குறை சொல்லாத. ஆனால் மனசில் இருக்கிறது யார்கிட்ட சொல்லி தானே ஆகணும். அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போலாம் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட மனசை விட்டு பேசுவீங்க, அவங்க நம்மளை அப்படியே ஏற்றுக்கிட்டா பரவாயில்லையே. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக கோவம் வரும். குழந்தைங்க என்ன பண்ணும், தன்னோட கோவத்தை போய் வெளியே சொல்கிறது. அம்மா அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி நான் ஃபேக் ஐடியில் அவன் ஏமாற்றிட்டாமான்னு சொல்லி. வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணுங்க. நல்ல நண்பர்கள் வேணும். நண்பர்கள் அதுலேயும் ஒரு குழப்பம். ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லைன்னா எங்கே போவான்? ஃப்ரெண்ட்ஸ் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னங்க போவான்? நான் எப்போ சொல்கிறேங்க, அது மேலே இருக்கிறவனுக்கு ஒரு சபன் ஒன்று இருக்கு. there is a court, that court has a justice. அந்த ஆண்டவனோட கோர்ட்டில் எல்லாத்துக்கும் தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுப்போம், மனசார ஏற்றுப்போம். ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேங்க, பாதி பேர் காயப்படுறவங்க இன்னைக்கு மனசார யாருக்குமே துரோகம் பண்ணாதவங்க, எறும்பு கூட துரோகம் பண்ணாதவங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அதிகம் வலி தராங்க. சின்னதாக கூட அடுத்தவங்களோட பொருள் மேலேயோ பணத்து மேலேயோ சொத்து மேலேயோ ஆசைப்படாதவங்க, அவங்கள தாங்க காயப்படுத்துறாங்க. சின்னதாக கூட குறுக்கு வழி தேர்ந்தெடுக்காதவங்க, அவங்கள தாங்க உடைக்கிறாங்க. கோர்ட் தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த தீர்ப்புக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், நல்லதே நடக்கும் நம்புவோம். அதே மாதிரி எல்லாரும் வேணுங்க நமக்கு. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் இல்லைங்க. எவ்ரிபடி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம தாங்க சரியில்லை. என்ன பண்ணுறது, என்ன சரியில்லை, ரொம்ப ரொம்ப பாஸ் ஆகக்கூடாதுங்க. தேங்க்யூ.